பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். இன்றைய தலைப்புச் செய்திகள். SIR எனப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிகள் இன்று முதல் தொடக்கம். டிசம்பர் 4ஆம் தேதி வரை நடத்த திட்டம். வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிகளுக்கு தடை விதிக்க கோரி திமுக உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல். தடை விதிக்க வேண்டும் என வலியுறுத்தல். 2025-26 கல்வியாண்டிற்கான 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு அட்டவணை இன்று வெளியிடுகிறார் மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ். திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பேராபத்தான சூழ்நிலை உள்ளதாக சீமான் குற்றச்சாட்டு. பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டுகோள். பெண்களுக்கு கிரிக்கெட் விளையாட தகுதி இல்லை என முன்னாள் PCCI தலைவர் ஸ்ரீனிவாசன் பேச்சு. தனக்கு அதிகாரம் இருந்தால் அனுமதிக்க மாட்டேன் என்ற கருத்தால் சர்ச்சை. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் உள்ள 234 சட்டப்பேரவை தொகுதிகளிலும் SIR எனப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிகள் இன்று தொடங்குகின்றன. SIR கணக்கிட்டு படிவத்தை மக்கள் பூர்த்தி செய்து அளிக்காவிட்டால் வாக்காளர் பட்டியலில் இருந்து பெயர் நீக்கப்படும். அரசியல் கட்சிகளின் பூத் ஏஜென்ட்டுகளுடன் இணைந்து அரசு ஊழியர்கள் வீடு வீடாக சென்று இந்த பணியை மேற்கொள்ள உள்ளனர். விரைவு வாக்காளர் பட்டியல் டிசம்பர் 9ஆம் தேதி வெளியாகும். SIRக்கு எதிராக திமுக உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது. இந்த மனுவை திமுகவின் அமைப்பு செயலாளர் RS பாரதி தாக்கல் செய்துள்ளார். தேர்தல் ஆணையத்தின் இந்த முன்னெடுப்பு அவசர கோலத்தில் மேற்கொள்வதாக மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாரபட்சமானது என்றும் ஜனநாயகத்திற்கு விரோதமானது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக SIR நடவடிக்கையின் மூலம் பாஜகவிற்கு எதிரான வாக்குகளை தேர்தல் ஆணையம் நீக்க முயற்சிப்பதாக திமுக குற்றம் சாட்டியிருந்தது குறிப்பிடத்தக்கது. கோவையில் கல்லூரி மாணவி வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக 3 பேரை காவல்துறையினர் சுட்டு பிடித்தனர். சம்பவம் தொடர்பாக CCTV காட்சிகள் அடிப்படையில் காவல்துறையினர் தேடுதல் வேட்டை மேற்கொண்டனர். துடியலூர் பகுதியில் பதுங்கியிருந்த 3 பேரை காவல்துறையினர் சுற்றி வளைத்த போது அவர்கள் தாக்கிவிட்டு தப்பிச் சென்றனர். அப்போது 3 பேரையும் போலீசார் சுட்டு பிடித்தனர். பிடிபட்ட 3 பேரும் குணத்தவசி, சதீஷ், கார்த்தி, காளீஸ்வரன் என்பது தெரிய வந்துள்ளது. காயமடைந்த 3 பேரும் கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நம்மை ஸ்கூல் நம்ம ஊரு பள்ளி திட்டத்திற்கான நிதி 1000 கோடி ரூபாயை தொட்டதாக முதலமைச்சர் MK ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்திற்கு நிதி உதவி அளித்த 885 நிறுவனங்கள் மற்றும் 1500 நன்கொடைகளுக்கு அவர் நன்றி தெரிவித்துள்ளார். இந்த நிதியின் மூலம் ஆயிரக்கணக்கான ஸ்மார்ட் வகுப்புகள் உள்ளிட்ட பல்வேறு பணிகளை அரசு பள்ளிகளில் நிறைவேற்றியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். திமுகவில் உள்ள ஒவ்வொருவரையும் குறிவைத்து பாஜக தாக்க தயாராகிவிட்டதாக அமைச்சர் KN நேரு விமர்சித்துள்ளார். பாஜக தாக்குதலில் முதல் பலி நானாகிவிட்டேன் என்றும் அவர் கூறியுள்ளார். இருப்பினும் எந்த தாக்குதலையும் எதிர்கொண்டு நிற்போம் என்றும் அவர் கூறியுள்ளார். முன்னதாக நகராட்சி நிர்வாகத்துறையில் லஞ்சம் பெற்றுக்கொண்டு வேலை வழங்கியதாக அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியுள்ளது. 2025-26 கல்வியாண்டிற்கான 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு அட்டவணை இன்று காலை அமைச்சர் அன்பில் மகேஷ் வெளியிட உள்ளார். அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாத இறுதிக்குள் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக கடந்த ஆண்டை விட முன்னதாகவே பொதுத் தேர்வு முடிவுகள் இருக்கும் என்றும் கூறப்படுகிறது. இந்த தேர்வு அட்டவணையை எதிர்நோக்கி பல லட்சம் மாணவர்களும் பெற்றோர்களும் ஆவலுடன் காத்திருக்கின்றனர். திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற பேராபத்தான சூழ்நிலை நிலவுவதாக சீமான் கூறியுள்ளார். கோவை மாணவிக்கு நடந்த கொடூரம் தொடர்பாக தனது X தளத்தில் பதிவிட்டுள்ளார். பல்வேறு தீய பழக்கம்தான் இதுபோன்ற சமூக குற்றங்களுக்கு காரணம் என்றும், எனவே அவற்றை ஒழித்தால்தான் இவற்றை தடுக்க முடியும் என்றும் சீமான் கூறியுள்ளார். எல்லாவற்றுக்கும் மேலாக பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்திட திமுக அரசு தவறியதே இது போன்ற சம்பவத்திற்கு காரணம் என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.